ஆமீன். என்ன பிள்ளைகளே, இன்றைக்கும் இயேசுவால் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன வசனம், தீர்க்க தரிசன சத்தம், தீர்க்கதரிசியுடைய நிகழ்ச்சியை காண வந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமீன். தேவ பிள்ளைகளை, நேற்றை கேட்ட வார்த்தையின்படி கிரிகள் மரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, கனிகளில் வித்தியாசம் உண்டு, எல்லாம் உண்டு அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஊழியக்காரனே வித்தியாசம் உண்டு, நல்ல மாதிரி ஊழியக்காரனும் உண்டு, மேன்மையான ஊழியக்காரங்க உண்டு, குவார்த்து தை போட்ட பாத்திரங்கள் உண்டு. ஆமீன். சார்வை எடுத்து பொத்திக்கிட்டு கொடுக்கிற ஊழியக்காரங்க உண்டு. கருப்பு வெள்ளம் போட்டவங்க உண்டு, வெள்ளையும் போட்டவங்க உண்டு, பெரிய அங்கி போட்டவங்களும் உண்டு, சந்தன கலர் போட்டவங்க உண்டு, சுத்தன கலர் போட்டவங்க உண்டு. இப்படி யார் எப்படி போட்டாலும் எல்லாருக்குள்ள கிரியை செய்கிறவர் கர்த்தர் ஆவியான ஒருவரே. அந்த குறைச்சல்ல காவி போட்டாலும் சரி, சாவி போட்டாலும் சரி, பச்சை போட்டாலும் சரி, நீலம் போட்டாலும் சரி, வெள்ளை போட்டாலும் சரி, கற்பனை போட்டாலும் சரி, ஆமீன், வெள்ளையும் கொடுத்தாலும் சரி. சிலர் சொல்லுவாங்க, நான் மட்டும் வெள்ளையும் கொடுத்தா போதும், ஏன் நம்ம கூட இருக்கிறவங்க வெள்ளையும் கொடுக்கக்கூடாது? சிலர் சொல்லுவாங்க, அன்னைக்கு ஒரு நாளும் வெள்ளையும் போட்டா போதும், பிறகு நீ எப்படி என்ன போட்டாய் என்ன? ஆமீன். அது பண்ற என்னைக்கு வெள்ளையும் கொடுக்கணுமா? அது செய்கிறது பேசுறதை பார்த்த பேரம் எடுத்து முட்டி தட்டி உள்ள போனாது எனக்கு தோணும். அதுக்குள்ள அதிகாரத்தை எனக்கு அப்போ தரையில தந்தா அதையும் சீட்டு விடுது அப்படின்னு நான் சொல்லல, வசனம் சொல்லுது, உணர்த்துகிற காரியம். ஆமீன், ஆமீன், ஆமீன் சொல்லுங்களா? அவன் 1:12 சொல்லியிருக்கு. ஆவினால அறிவை உணர்த்துறது, அறிவை உணர்த்துறதுனா இதெல்லாம் அடங்குறோம். நான் சொன்ன கோபட மாட்டீங்களா? ஆமீன். நான் மட்டும் வெள்ளையும் கொடுக்குறேன், இல்லை நான் மட்டும் வெள்ளையும் கருப்பு கொடுக்குறேன். நம்ம கூட இருக்கிற வெள்ளைய போட்டா என்ன? முதல் திருவிருந்து மட்டும் வெள்ளையும், அடுத்த திருவிருந்துக்கு நீ வெள்ளைய போட்டா என்ன? ஒரு நாள் பந்தினா வெள்ளையும். அதே பாரம்பரிய சபையில கூட எல்லாம் கரெக்டா பண்றாங்க, நான் கவனிப்பேன். திருவிருந்து எடுக்கும்போது கர்த்தரை பத்தி இல்லையும் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதான் மகிமையான வேதத்தினுடைய சத்தியம். நல்லது. நான் வருஷத்துக்கு 2-3 முறை தான் கொடுப்பேன். கேட்டுக்கிட்டா எண்ணெயும் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் எண்ணெயும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் எண்ணெயும் கொடுத்துருவேன், நானும் ரெடியாக இருக்கேன். எதுக்கு இவங்களுக்கு கொடுத்து? அதுக்கு பாக்கியம் உள்ளவங்களாக இருக்கணும். ஆமீன். நான் சொல்ல உங்களுக்கு புரியல, புரிஞ்சா கை தட்டுவீங்க, கையை தட்ட மாட்டீங்க. பார்த்து நீங்கள் சொல்ற கேட்ட கை தட்டா நீங்கள் பெரிய பேசுகிறாங்க. நாங்கள் உங்களுக்கெல்லாம் கை தட்ட மாட்டோம். எங்கிட்ட வார்த்தைகள் கை தட்டுவோம், அவங்கள பெரிய வாங்கி பெரியவனை ஓட விட்டுருவோம். அதனால அவங்களுக்கு பின்னாடி நிறைவேறு ஓடி நாசமாய்க்கு பாட போகிறாங்க. கை தட்ட வேண்டியது கை தட்ட மாட்டாங்க, சிரிக்க வேண்டிய இடத்துல போய் சிரிக்க மாட்டாங்க, சிரிக்காத இடத்துல போய் சிரிப்பாங்க. சின்ன பண்ணி போகுது ஆணும் பெண்ணும். ஆமீன். அது கைத்தட்ட வேண்டிய இடத்துல கைத்தட்ட மாட்டாங்க, தட்டக்கூடாத இடத்துல கையை தட்டுவாங்க, அவங்க பெரியார் ஆவாங்க. ஆமீன். இவங்க நாரி போய் வீட்டில் வந்து கிடப்பாங்க. சரி, இதெல்லாம் எதுக்கு? ஆமீன். இதெல்லாம் தான் உணர்த்து வசனம். அந்த 9ஆம் வருஷத்தை பாருங்க, வேறொருக்கு அந்த ஆவினாலே விசுவாசமும், வேறொருக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரணும். அப்போ குணமாக்கும் வரத்தை குச்சா கடைசியில் பார்த்தோம். அதை உணர்த்து வசனமும் உள்ள இடையில எல்லாம் போயிடுது. அதை கவனிங்க. ஆண்டவர் பெரியவராக இருக்காரு. வரைகளை பற்றி அதிகம் சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் ஆண்டவர் பேசுவார்.
சில அந்நிய பாஷை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அந்நிய பாஷை கிடைக்கல. அந்நிய பாஷைகள் ஒரு வரும், அது இல்லை அப்படிங்கிறாங்க. வசனம் சொல்றது இருக்கு. நீ அதையே கிறிஸ்தவர்களை சொல்ல அந்நிய பாஷைன்னு ஒன்றும் இல்லை, சும்மா காச்சாம கள்ளப்பயவா அப்படிம்பாங்க. கிறிஸ்தவனுக்கு அது ஒரு வரம், அது சும்மா எல்லாரும் கிடைக்கிறது. அப்படின்னு அதனால அந்நிய பாஷை பேசணும்னா பணத்துக்கு போனால் நினைக்க முடியாது. நரகம் முதல்ல அவங்களுக்கு தான் கதை தந்து வச்சு என்ன பார்த்துட்டு இருக்கிறேன். நான் சொன்னேன், அப்போ அதுவும் வசனம் தான் சொல்லுது. அறிவை உணர்த்துகிற வரம் வசனம் அங்கே இருக்கு. ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன இவங்க ஆல்ரவுண்டில் அடிக்கிறான்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக ஆல்ரவுண்டில் அடிக்கிறவன் தான் ஹீரோ. ஹீரோ என்ன உங்கள் ரவுண்டில் வருமே ஆல்ரவுண்டர் யார்? அவன் தான் ஹீரோ. அவன் தான் எல்லா நாளையும் ஹீரோவாக்கப்பட்டவன். அவன் தான் என் ஹீரோ. அதுதான் இயேசு. இயேசு வருவதே அந்த ஹீரோ. அந்த சாட்சி. அவர் தான் மகிமையானவர், அவர் தான் மர்மமானவர், அவர் தான் மர்மமாக்கிறவர், அவர் தான் இயேசு. இயேசு மருவமலைக்கு போனால் மருவமானார். ஒளியா சுடர் விட்டா சுடர் கொடுக்கிற ஒளியாய் பிரகாசிக்கிறவர், நல்ல கனி, நல்ல செடி. அதில் தான் நான் கூடிய பாடுறேன். நீங்கள் படணும். நீங்கள் படர்ந்தா கனி படரும், முழுகும். கனி சாருவாகும், பழங்கள் சாருவாகும். கர்த்தர மகிமை வெளிப்படும். கர்த்தரா உங்களை தொடரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் அல்லேலூயா சொல்ல மாட்டோம். ஏன்னா நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். நாங்கள் அல்லேலூயா எல்லா புகழும் விவிலியத்திலையும் சொல்லியிருக்கு. எல்லா வேத புத்தகம் சொல்லியிருக்கு. அல்லேலூயா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் எல்லா புகழும் கர்த்தர் ஆண்டவர் இறைவன் ஒருவருக்கே. அப்ப யாருன்னு சொல்லக்கூடாது. இவனா நிறைய கொண்டு சாஞ்சிட்டாண்டே உலகமாண்டாண்டே. எனக்கு ஒரு ஆசிரியர் சொன்னார், மக்கா நீ இப்போ என்னடா செய்யற அப்படின்னாரு. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா. இன்னும் நல்லா இருப்பேன். மக்கா வாயில் என்ன இருக்கு? கஞ்சா கிடக்கு வாயில். சாரி, கஞ்சா இல்லை, இந்த துளசி பாக்கு. அதுக்குள்ள மற்ற அந்த புகையில ஒரு குவார்டர் உள்ள வைத்து உள்ளவர்களுக்கு வாயில் கிள்ளுகளுக்கு, ஒரு துளசிகளுக்கு, பான்பிராக் போத வஸ்துகளுக்கு, சுண்டில் என்ன இருக்கு? 3 ஐட்டங்களுக்கு, பிராண்டி வயிற்றுகளுக்கு. ஆமீன். அதான் பாருங்க, முகத்த பாருங்க சகோதரா, முகத்த பாருங்க. வயிற்றுல பிராண்டிகளுக்கு, ஆமீன். வாயில இது பான்பிராக்களுக்கு, ஆமீன். போத வஸ்து அந்த காலம். இப்போ எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டாங்க நம்ம. ஆமீன். தலைவர்கள் ரொம்ப சந்தோஷம், நன்றி. ஆமீன். ஆண்டவருக்கு எல்லா அல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் கலக்கும்போது மக்கா நீ என்ன செய்யா? நான் வியாபாரம் என்ன வியாபாரம்? நீ நல்லா இருப்பானா? என் அங்கே கொண்டு விட்டுரு. எனக்கு பாடம் படிச்சு கொடுத்தா ஆசிரியர். அப்புறம் ஒரு 2 வருஷம் கழியல. திடீர்னு அந்த கூட்டத்தில் ஒன்றும் போக்கு இல்லை. அங்கே ஏரியாவுக்கு போக்குறது. திடீர்னு ஒரு நாள் பார்க்குறது. 2 வருஷம் கழிச்சு, மக்கா எங்க இருந்துச்சியா? அங்கே வாழே. நான் யாரெல்லாம் கிடப்பான்னா உன்னை கொஞ்ச நாளா காணாமலே, நீ எல்லாரே பண்றா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் என்னை படிச்சு கொடுத்து என்ன அன்புக்கு நீ அன்பானவங்க நல்லா அடிப்பாருலாம் பாருங்களா. நல்லா அடிப்பாரு, நல்லா அன்பாரு. மக்களே இங்க வாழா செல்லத்துக்கு போல அப்படிப்பாரு. மக்களே எப்படி இருக்கா அப்படின்னா எரும மாட கூட ஒரு மனுஷன் அடிக்க மாட்டான். அந்த அளவு அடி கிடைக்கும். போல நீ படிச்சாமல வந்த செல்லத்துக்கு ஒரே நீ எடுத்து ஆட்டிப்பாரு. காலெல்லாம் பிஞ்சு அப்படியே ரத்தம் செத்து கிடக்கும்.
அதெல்லாம் பெரிய சாட்சிங்க இல்லையா? அப்படி கிடக்கலாம், தூக்கி உள்ள போட்டு விடுவாங்க. பாவம் அவர் அடிச்ச அடி ஒரே வருஷத்துல நான் ஞானவானா மாற்று. அவர் தான் கரைச்சி சொல்றாரு, இப்போ என்னம்மா கரிச்சியா அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் இப்போ பார்சல் ஆகிட்டேன் சார் அப்படின்னு. எந்த பார்சல் நமக்கா? சேஷ பார்சலோ? இல்லைப்பா. பின்ன வெந்தயசில ஆகிக்குறி சார். ஏய், நீ அந்த கலவை கொண்டு வச்சாந்து நீ விளங்க மாட்டலாம். அவரு ஒன்னான பொருள் கிறிஸ்துவர். அப்ப குடிச்சுக்கிட்டு அதை இதை பண்ணிக்கிட்டு அடி வச்சுக்கிட்டு அவரை கொண்டு விட்டா அவர் எனக்கு சொன்ன காரியம். அல்லைய செடியை கொண்டு வழக்காக உள்ளவான். ஆனா அதுக்கு அர்த்தத்தாக்க சொல்லி கொடுக்கல. அல்லையா என்ன? எல்லா புகழும் இறைவனுக்கே. அவன் அல்லையா சொல்லுங்க. அதனால அல்லைய சென்றத தப்புன்னு சொல்லாதீங்க, தேவனுக்கு பிரியமில்லாதது அப்படின்னு நான் சொல்லல. இந்த வசனம் சொல்லு பாருங்க, 8ஆம் வசனத்துல அறிவை உணர்த்தும் வார்த்தைகளும். இந்த அறிவை உணர்த்துற நீ தப்ப உணர்த்து. அது எல்லாருக்கும் கிடைக்காது, தெய்வ ஊழியர்களுக்கு கிடைச்சிருக்கு. அது ஒரு வரம். 9 வேறொருக்கு அந்த ஆவினாலே விசுவாசம். விசுவாசங்கிற அந்த ஒரு கிரி அப்படி வரம் இருந்தா அது ஒரு வரம். விசுவாசம் இருந்தா அந்த ஆவியினாலேயே குணமாக்க இருக்கணும். விசுவாசங்கிற ஒரு ஆவியாம். என்ன விசுவாசம்? கன்றிகளவு விசுவாசம் இருந்தால் இந்த காற்றத்தை மரத்தை பார்த்து இது பிடுங்குண்டு அவன் சமத்து தள்ளக்கிறது அப்படின்னு சொன்னா அது பிடுங்குண்டு எங்க போவோம்? கடலில் சமுத்திரத்தில் விழுக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால வீட்டில் போய் காலத்தை எடுத்துட்டு கட்டுக்களவு விசுவாசம் எனக்கு இருக்கு. கட்டுக்களவுனா பூரணத்தை குறிக்கு. பூரண விசுவாசம் அது ஒரு மரம். நான் பூரண விசுவாசம் இருக்கு பாஸ்டர். அவன் அண்ணாங்கிற ஒரு மரம் இருக்கு. மற்ற பார்த்து பிடிக்கொண்டு நான் விசுவாச தெய்வம் உண்மையில இப்போது நீ போய் சமத்துல விழு அப்படி கள்ள முடியும் சொன்னாது உங்களுக்கு. நான் சொல்றேன், அந்த அது உனக்கு தலையா இருந்தா, உன் வாழ்க்கை தலையா இருந்தா விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த தடை என்னை விட்டு மாறிட்டுன்னா, அது மலையா இருந்தாலும் அது மரமா இருந்தாலும் இல்லை மனுஷனா இருந்தாலும் இல்லை மனுஷியா இருந்தாலும் இல்லை அதிகாரமா இருந்தாலும் இல்லை ஆளுங்க எல்லாம் வெளியே போகும். அதுதான் அந்த வார்த்தையுடைய அப்படின்னு வேறொருக்கு அந்த ஆவினாலே விசுவாசமும். அப்படிப்பட்ட விசுவாசமும் வேறொருக்கு அந்த ஆவினாலே. அப்படி விசுவாசம் வைத்த ஒரு மனுஷனுக்கு தான் அதே ஆவினால குணமாக்குவதாக வெளிப்படுது. அதான் கவனிச்சுக்கோ. என்ன இடத்துல ஒரு பொது வகையா உண்டு. பாஸ்டர் அற்புதம் நடக்குதான்னு பார்க்கணும்னா அடிக்கடி பேசும்போதுன்னா நான் குறைச்ச லைட்டை இழுத்து வச்சு சோதிச்சு ஜெபிக்கணும் விசுவாசத்தோட. பத்தட்டு நீ கண்டிப்பா பத்தவே பற்றாரு. அவர் சொன்ன காரியம் வேற, அவருக்கு அது முட்டாள்தனமான காரியம். நான் சொன்ன ஆள் இல்லை, ஆண்டு அவருக்கு விட்ட வேதம். அதுதான் இந்த இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் பேச சொல்ல மாட்டேங்கிறான். செத்த ஜீவனை உயிரோட இருப்பதோ கத்தரி பிரசங்கம் பண்ணுறோம். ஒன்றை மற்ற கேட்டு சொல்லுவான், நான் ஒரு பாடியை கொண்டு வரேன், உங்க இயேசு எழுப்புவாரா அப்படின்னு. அதுக்கு நம்ம தெய்வம் வளர்த்தே கிடையாது. போடிய ஆண்டவர் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக உண்மையில ஒரு ஊழியக்காரன் இருந்து
அவனை சதிக்க வேண்டும் என்று கொலை செய்து குற்றவிழா போட்டாலும் அவனை கர்த்தர் ஜீவனோடு எழுப்புன்னு சொல்லும்போது கர்த்தர் மகிமை விட வேண்டிய இடத்துல கர்த்தர் அவனை மகிமைப்படுத்தும்படிக்கு ஜீவனை எழுப்பி காட்டுவார். இதுதான் இந்த மருத்துவ உயிரோடு எழுப்புற காரியம். கைகளை தட்ட மாட்டேங்கிறீங்களா? அதனால நான் ஜெபம் பண்ணேன். செத்து போன செத்து உணர்ந்த ஒரு மனுஷி உயிரோட எழுப்பிட்டாங்க. அது என்னுடைய ஊழியத்தை நடந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே வெளியே ஒரு மனுஷன் இதுக்குன்னே காத்து இருப்பாங்க வார்த்தையில குறை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்படியே நான் இந்த ஊழியக்காரன் சொன்னானே அது ஒரு நான் செத்து விஷம் குடிச்சு செத்து கிடக்கான், இல்லை பாப்பு கடிச்சு செத்து கிடக்கான், இல்லை அரிசுவத்தை கைவிட்டு செத்து போன ஒரு மனுஷனை உயிரோடு ஏற்பட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனை கொண்டு வந்து முன்ன படிக்க வச்சு இவங்க உயிரோடு எடுப்புன்னு சொன்னா கண்டிப்பா அவன் எழுப்ப போறது இல்லை. அப்படி ஜெபிக்க போறவன கர்த்தர் செறிப்படுத்துவார். ஆமென். அந்த போட்டிக்கு ஆண்டவர் ஒரு மனுஷன் அற்புதம் செய்கிற தெய்வம் அல்ல. ஆண்டவருடைய தேவனை மகிமைப்படுத்த நிமித்தம் எந்த ஒரு காரியம் மோசமாக நீங்கள் உண்டாகுதோ அதன் மத்திய அற்புதத்தை செய்து நம்முடைய வெட்கப்படுத்தாதபடிக்கு நிலைநிறுத்த கர்த்தர். அப்போ சீப்பு லைட்டை கொண்டு போய் 10,000 சீப்பை ஜோமன்னா 10 செய்யாது. அந்த அதே அற்புதம் அது அவர் சொன்னவரை நான் குறை சொல்லலை. அது அவருடைய விசுவாசம். அவரை கருத்து சொல்லணும். என்னுடைய ஊழியத்தில் ஒரு சம்பவம். ஒரு நாடு பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு மேலே அந்த நேரம் நாங்கள் கூட்டம் நடத்துகிற வழக்கம். வீட்டில் நடத்திட்டு இருக்கப்போ மழை இருட்டு கண்ணே காணல. 2 லைட்டும் பீஸ் ஆகி போச்சு. வெளிச்சம் மாதிரி இருட்டு பைபிள்னா படிக்க தெரியாது. அப்போ ஒரு லைட்டு பற்றிட்டு இருந்தால் ஒன்றை வச்சு எப்படி எல்லாம் ஒரு நாள் நடத்தியாச்சு. மறு ஞாயிற்றுக்கிழமை டிபிஎல்ல காசும் கிடையாது ஒன்றுங்கிற அண்ணன் அப்பத்துக்கு ஜாடுறா. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் மீன் என்ன செய்த ஆண்டவர இன்னைக்கு அதோட பயங்கர இருட்டா இருக்கே நான் எப்படி கூட்டம் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவரேன்னு சொல்லி சோத்திரம் பண்ணி அந்த டீப் லைட்டை போய் அப்படியே தொட்டம் பாருங்க. அப்படியே பார்த்துக்கிச்சு எழுந்துச்சு. பார்த்து நல்ல வெளிச்சமா இருக்கு பாருங்க. இது முதல் வாரத்தில் இருட்டாகிறத கண்டு ஒரு சகுந்த ஒரு டீப் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அன்னை கூட்டத்து வரும்போது அன்னை நம்ம ஜோதிச்சத்தில் இருட்டாகிறதுல பார்த்து இந்த டீப்பை போடுங்க. நீ கடைசியில் பார்த்தா அன்னை கூட்டம் எல்லாம் முடிச்சு இங்கே டீப் வாங்கி வச்சதா இங்கே இருக்கு பரவாயில்ல இப்போ பத்துது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கிட்டு போட்ட டீப்பு பற்ற மாட்டேன். அடுத்து போய் பழைய மாதிரி மீண்டும் கையை வச்சு திருக்கி பார்த்தேன், பத்தல. அதுக்கப்புறம் புதுசாக வாங்கி கொண்டு வந்து டீப்பை போட்டு அது பற்றிடுச்சு. எதுக்கு இதை சொல்றேன்னா தேவ கிருபை பெற்ற பிள்ளை இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடப்புகிற கருத்து ஒருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசமும் ஒருவனுக்கு அந்த ஆவினாலே சுகமாக்கு வரும். வேறொருவனுக்கு 10ஆம் வருஷத்தை வாசிங்க. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்கதரிசன உணர்த்துதலும் ஆமென் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவினாலேயே பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாசைகளை விளக்கியம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. எல்லாமே இருக்கு. எல்லா வரமும் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கு. அவன் இருக்கிறவன் தான் நட்சத்திரம். வானத்தில் அநேக நட்சத்திரம் எல்லாம் சொல்லிக்க முடியாது. அநேக நட்சத்திரம் வானத்தில் இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு மனுஷனே, ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு மனுஷியே. என்ன புதிய கதையை அளக்கலாம் சும்மா அப்படின்னு பார்க்காரு. வசனம் சொல்லுது ஆகாயத்தை பாரு நீ ஒரு நட்சத்திரம், கடற்கரை பாரு நீ ஒரு மணல். நல்லா சொன்ன பைபிள் சொல்லுதியா?
உணர்வு உன் சந்ததியை. யாருடைய சந்ததியோ? ஆபிரகாம் உன் சந்ததியை கடற்கரை மணலைப் போலவும் வானத்தில் நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணுவேன். அதான் நான் உனக்கு சொன்னேன். இப்போ நிறைய நட்சத்திரம், அதில் சில மின்னுது, பெரிய பிரகாசிக்குது. அதுதான் இந்த 9 கனியும் இந்த எல்லா வரங்களை கொண்ட சிலது தான் இந்த உலகத்தில் பெரிய காரியம் செய்யுது. கை தட்ட மாட்டீங்களா? ஒரு அலேலியா சொல்லுங்களா? எல்லா புகழும் கர்த்தருடைய. அப்போ எல்லா வரமும் எல்லாருக்கும் கூட உண்டு. ஆனால் எல்லாம் வெளிப்படுறது கிடையாது, எல்லாம் வழிகாட்டுறது கிடையாது, எல்லாம் ஜொலிக்கிறது கிடையாது. வானத்தில் அதிக நட்சத்திரம் தோன்றினாலும் ஒரு சில நட்சத்திரங்கள் ஒளியாட்சியாக ஜொலிக்கிறது உண்டு. அந்த வழிகாட்டுதல் ஆண்டுதான் இந்த 2026 இயேசு வாழ்கிறார் ஊழியத்துடைய தீர்க்க தரிசன சத்தம் ஊழியத்துடைய ஆமீன். இந்த ஜாய் குடியூசன் வருகிற விசுவாச மக்களுக்கு ஆமீன் பார்க்கிற இந்த ஜனங்களுக்கு யூடியூப் சேனல் மூலமாக இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்கு இந்த வழிகாட்டுதல் ஆண்டு 7 பெரிய நட்சத்திரம் இந்த வழிகாட்டுதல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள தீர்க்க தரிசனம். அந்த விசுவாசத்தினால இதெல்லாம் நடக்குது. ஆமீன் ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆக்சுவலி சொல்லுங்க, வாயில முத்தா இருக்கு. ஆமா பாஸ்டர், ஆமீன் முத்து தான் இருக்கு. நாங்கள் வாயை திறந்தா சரி வேலை எதுக்கு அவசரமான வார்த்தைகள் அப்படிம்பாங்க. ஆமீன். தேவ பிள்ளைகளை அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் பெந்தோசுகாரங்க இருக்கா, நாங்கள் சொல்ல மாட்டோம்ல. அல்லேலூயா சொல்லி கையை வைத்தனேன்னா எல்லா புகழும் கர்த்தருக்கு. அப்படி சொன்னா உன்னை கர்த்தர் கையெழுத்து மோசை கை ஓய்ந்துச்சு, விடுதலை உண்டாச்சு. இதுவும் தீர்க்க தரிசனம் தான். கை உயர்ந்தா ஜெயம் உனக்கு, கை கீழே கிடந்தா தோல்வி உனக்கு. அப்ப கை வச்சுதா நீ ஜெயிச்சிட்ட. அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுங்க அக்கா, சொல்லுங்க அத்தா, சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க சகோதரி, சொல்லுங்க அப்பா, ஆண்டி, அங்கிள், டுங்கிள். ஆமீன். சொன்னீங்கன்னா அற்புதம் வந்தாச்சு. ஆமீன். என்ன இன்னைக்கும் இயேசு வாழ்ந்தார் ஊழியத்தில் வந்த தீர்க்க வசனங்கள் நான் இப்படி சாட்சி அதே காரியங்கள் சொல்ல முடியும். நான் இப்போ இவ்வளவு நேரம் பேசினேன். ஒரு வசனத்தை விட்டோ உலகத்துள்ள போனதே கிடையாது. நான் சாட்சி சொல்ல உண்மையான சாட்சி எனக்குள்ளும் நம்முடைய ஊழியத்துக்குள்ளும் நடந்த சாட்சி. எதுவுமே எனக்கு பேச வேண்டிய தேவை கிடையாது. எங்கேயோ நடந்த காரியத்தை, யாரோ சொன்ன காரியத்தை எந்த புக்கை படித்து கதை சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. எங்களுக்கோ ஒரு உடைக்காரர் நடந்த காரியத்தை சொல்ல முடியாது. என்னுடைய எங்கள் ஊழியத்தை அந்த சாட்சிகளை சொன்னாலே பெரிய காரியம். விசுவாசம் தோல்வியை ஜெயமாய் மாற்றும். விசுவாசம். நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். மாடு காணாமல் போச்சு. 3 நாள் கழிச்சு அந்த மாடு வந்துருச்சு வீட்டுக்கு. ஆனால் 3 நாள் சொன்ன வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவங்க விசுவாசித்தாங்களும் இல்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தையை நீ விசுவாசமாக பிடிச்சிக்கிட்டே அது நடக்கும். இல்லை நாளைக்கு நடக்கும். ஒரு பிரைஸ்லெட்டு கலைஞ்சி போச்சு பாருங்க. 6 மாசம் கழிச்சு கேட்குறாங்க, பாஸ்டர் அந்த பிரசிடென்ட் அன்னைக்கு கிடைக்கன்னு சொன்னீங்களா, இதுவரை கிடைக்கலையே, எங்க போச்சு? கிடைக்கும் அப்படின்னு 6 மாசத்துக்கு பிறகு ஆவியன்ட்ட பேர் ஒரு பிரைஸ்லெட்டு எங்க கிடைக்கிற, ஆனால் கிடைக்கலான்னு சொன்னார். விசுவாசம் சொல்லிகிட்டே இருந்தேன்.
ஆனால் அது கிடைச்சிது 7வது மாதம். எங்கே தெரியுமா? மரச்சீனி விளையில அந்த வீட்டில் உள்ள அப்பா மரச்சீனி கொத்தும் போது மரச்சீனி அந்த என்ன அந்த அந்த குடியில் அந்த இந்த இது சாம்பார் போடுவாங்களே, சாம்பாருக்கு மட்டும் தூக்கி எடுக்கிறது விசுவாசம். எந்த மண்ணுகளில் இருக்கிற பொக்கிஷத்தையும் தூக்கி காட்டி தருவார். இதெல்லாம் விசுவாசத்தோடு இந்த வசனத்தை சொல்ல, பிள்ளைத்தை சொல்ல, குடும்பத்தை சொல்ல. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். இது வரும், எல்லாரும் கொடுக்கறது கிடையாது. ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசம் இருந்துச்சு. பிள்ளை கேட்கான். அப்ப ஆள் இருக்கு, மரக்கட்டை இருக்கு, எல்லா கட்டையும் இருக்கு. ஆள் எங்கப்பா? எல்லாம் இருக்கிற நீவா கட்டை பார்த்துக்கலாம். கட்டை காட்டி கொடுத்தாரு. ஆலயத்து பறி விட்டுட்டு வந்தான். விசுவாச வார்த்தை. நம்ம என்ன செய்வோம்? மக்களை ஒன்னதான் நான் வெட்ட போறான். அவன் எடுத்துட்டு ஓடுவாங்க. ஒன்னே வச்சு செஞ்சாக்கிட்டு அவன் போயிடும். இல்லை அதான் நடக்குது. சரி போகட்டும், நேரம் போயிடுச்சு. அப்ப விசுவாசத்தினாலதான் என்ன நடக்குது? குணமாக்கு வரம் உண்டாகுது. சொல்லணும், இந்த வேலை தீரப்பா, விசுவாச வார்த்தை சொல்லி விடு. அதே மாதிரி தீரணும்னா இதங்க தீர போகுது. நான் அப்பவே நினைச்சேன் இது தீராது. சும்மா போய் சொல்றது. இதெல்லாம் தீர வேண்டிய காரியம். அப்பா பார்த்து சொல்லியிருக்காவ. விசுவாச வார்த்தையை நமக்கு விசுவாசிப்போம். விசுவாசித்து காத்திரு, பொறுத்திரு, கத்தரு, நம்பியிரு, காரியத்தை வாய்க்க காத்திருந்தா அற்புதம் நடக்கும். அதுதான் இங்க அவசரம் சொல்லு. வேறொருக்கு அந்த ஆவினாலே விசுவாசம், வேறொருக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும். குணமாகும். விசுவாசம் இருந்தால் ஒரு கைத்தட்டு. விசுவாசம் இருந்தால் ஒரு அல்லேலூயா. விசுவாசம் இருந்தால் ஒரு கைநொடி. விசுவாசம் இருந்தால் அல்லேலூயா சொல். விசுவாசம் இருந்தால் கைகொட்டு. ஆமென், ஆமென், ஆமென். விசுவாசம் இருந்தால் ஆமென் சொல். ஆமென். எல்லாம் இதெல்லாம் விசுவாச வாழ்க்கையில வரங்கள் உருவாகுது. அற்புதம் உருவாகுது. சும்மா மனத்திரும்புகள் பரவராஜ்யம் இதுக்குதான் இருக்கு. பரவராஜ்யம் அங்கே இல்லை, இங்கேயும் இருக்கு. அங்க இல்லாத இல்லைன்னு சொல்லவும் கூடாது. இருக்கு, எங்கும் பரவராஜ்யம் உனக்குள்ளும் இருக்கு. அதான் கர்த்தருடைய கிருபை. பரவராஜ்யம் எங்கம்மா இருக்கு? சகோதரி, சகோதரா, பிள்ளர் இங்க பாருங்க, எங்க இருக்கு பரவராஜ்யம்? வசனம் எங்க இருக்குன்னு சொல்லி இருக்கு. மேலையா இருக்கு. அதனாலதான் சொன்னேன். அப்ப மேலே இல்லைன்னு நான் சொல்லல, மேலையா இருக்கு. இயேசு என்ன சொன்னார்? மேல இருக்குன்னு சொன்னாரா? பரவராஜ்யம் எங்கே இருக்குன்னு சொன்னாரா? உங்களுக்குள்ள இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கு. கைகளை தட்டு மகிமைப்படுத்தி ஜெபம் பண்ணுவோமா? நேரம் 5 நிமிஷம் கூட ஆயிடுச்சு. அமெரிபாலா கத்தரா சாத்தன் கல்கி மிக்கி துராதரா பதிவாக்க மூலியமாக சந்தோஷம் இருந்தால் கை தட்டி அல்லேலூயா சொல். அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். இயேசு நாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பதாக. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோமா? விசுவாசத்தோடு விடுதலை பெற்றுக் கொள்வோமா? விசுவாசத்தோடு ஜெயிப்போம். விசுவாசம் உள்ள ஜெபம் பணியாளியை ரட்சிக்கும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தாவே, இப்போது நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். பொல்லாத கிரியைகள்
விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போக பண்ணுகிற அந்த பொல்லாதாவி கிரிகள், தள்ளப்பட்ட பொல்லாதாவி கிரிகள் விசுவாசத்தை நிற்க விடாதபடி வழி குறைச்சலை கொண்டு கிரிகள் இயேசுவின் நாமத்தில் இயேசு நாமத்தை கண்டு கொடுக்கிற நன்மைகளை ஆசுவத்தை பெறவிடாத பலிக்கு கண்ணியோர் துக்கத்தோடு பாரத்தோடு நிற்கிற பிள்ளைகள் அற்புத அல்லைகளை விசுவாசத்தினால் காண்பார்களாக. கர்த்தர் கிரியைப்படி படட்டும், இயேசு நாமத்தில் பலப்படுத்தும். நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். என்னுடைய பிள்ளைகளை வாங்க, நாளை தினத்தில் விசுவாசத்தினால அற்புதத்தை கொண்டு வருவோம் நம்ம வீட்டுக்கு. கமான்.